VR Knowledge Teacher சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நாம் இந்த வீடியோவில் Lexis ஆடியோ எடிட்டரில் 2 பாடல்களை ஒன்றாக இணைப்பது எப்படி என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற லேட்டஸ்ட் வீடியோஸ்க்கான அப்டேட் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஏற்கனவே Lexis ஆடியோ எடிட்டரில் எப்படியெல்லாம் ஆடியோவை எடிட் செய்வது, தேவையில்லாத ஏரியாக்களை கட் செய்வது, ஒரு இடத்தில் உள்ள பாடலை மற்றொரு இடத்தில் கட் செய்து பேஸ்ட் செய்வது, Lexis ஆடியோ எடிட்டரில் உள்ள எஃபெக்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம். அந்த வீடியோவை பார்க்காதவர்கள் வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் வீடியோக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். நாம் இந்த வீடியோவில் 2 ஆடியோக்களை ஒன்றிணைப்பது எப்படி என்பதை பற்றி இப்போது பார்ப்போம். Lexis ஆடியோ எடிட்டர் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் இந்த இடத்துல உள்ள ஓப்பனுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபோல்டர் ஆப்ஷன் ஷோ ஆகும். இதில் இந்த இடத்துல உள்ள ஃபோல்டரை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய மொபைலில் உள்ள ஃபைல் மேனேஜர் போல் இதில் ஷோ ஆகும். இதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற ஆடியோ எந்த ஃபைலில் இருக்கோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பனுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஆடியோவானது எடிட்டிங் பேஜுக்குள்ளே ஷோ ஆகும். இப்போ நான் செலக்ட் பண்ண ஆடியோவை ப்ளே பண்ணி காட்டுறேன். ஓகே, இந்த ஆடியோவை நீங்கள் இந்த ஜூம் ஆப்ஷனை யூஸ் பண்ணி பெருசு பண்ணுவதன் மூலம் இந்த வேவ் லைன்ஸ்களானது பெரிதாக மாறும். இப்போது நமக்கு இதில் எந்த இடத்துல வேறு ஆடியோவை சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அதற்கு முதல்ல இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டை வேறு ஆடியோ இந்த இடத்துல இருந்து எனக்கு ப்ளே ஆகணும்னு அந்த இடத்துல செட் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த இடத்துல உள்ள 3 டாட்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இம்போர்ட் அண்ட் மிக்ஸ்ன்னு இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து இம்போர்ட் ஃப்ரம் ஃபைலுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு வேறு எந்த ஆடியோவை ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பனுங்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா இது போல் ஷோ ஆகும். அடுத்து இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டை ட்ராக் பண்ணி இந்த இடத்துல மறுபடியும் கொண்டு வந்துட்டு இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா 2 ஆடியோக்களும் ஜாயின் ஆகியிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஆடியோவினுடைய வால்யூமை இன்க்ரீஸ் பண்ண இந்த இடத்துல ரெக்கார்ட் வால்யூம்ங்கிறத இது போல் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். அடுத்து இதை சேவ் பண்ண இந்த இடத்துல உள்ள சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.